காவல்துறையினர், பொதுமக்கள் என நூற்றுக்கணக்கானோர் கொல்லப்பட்ட மாவோயிஸ்டுகளின் மலை கிராமங்கள் மத்திய அரசு மேற்கொண்ட அதிரடி நடவடிக்கைகளால் ஜனநாயகத்தின் பாதைக்கு திரும்பி வருகின்றன. இதுகுறித்து சத்தீஸ்கர் மலை காடுகளில் அதிகளவு கன்னிவெடி தாக்குதல் நடத்தப்பட்ட இடத்தில் இருந்து எமது சிறப்பு செய்தியாளர் விஜயகுமார் குணசேகரன் அளிக்கும் தகவல்களை ஒரு தொகுப்பாக பார்க்கலாம். இயற்கை எழில் சூழ்ந்த எங்கு பார்த்தாலும் பசுமை நிறைந்த சத்தீஸ்கர் மாநிலத்தின் மலை கிராமங்கள் காண்போர் அனைவரின் மனதையும் கொள்ளை கொள்ளும் அழகுடன் திகழ்கின்றன. ஆனால் கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்பாக துப்பாக்கி சத்தமும் கன்னிவெடி தாக்குதலும் இந்த பகுதியில் ஓயாமல் கேட்ட காலம் இப்போது மாறி வருகிறது. குறிப்பாக பஸ்தர் மண்டலத்தில் உள்ள பிஜாப்பூர் மாவட்டத்தில் இருக்கும் கிராமங்கள் அதிக அளவு மாவோயிஸ்ட் தாக்குதல்களால் பாதிக்கப்பட்டவையாக உள்ளன. கடந்த 2 தசாப்தங்களாக அங்கு நடத்தப்பட்ட தாக்குதல்களில் 1922 பொதுமக்களும் 1455 காவல்துறையினரும் மாவோயிஸ்டுகளால் கொல்லப்பட்டுள்ளனர். மேலும் நூற்றுக்கணக்கான இடங்களில் சாலைகள், பள்ளிக்கூடங்கள் உள்ளிட்ட பொது சொத்துக்களுக்கு சேதம் விளைவிக்கப்பட்டுள்ளது. இதனால் மரண பீதியில் இருந்த சத்தீஸ்கர் மாநில மலை கிராமங்கள் தற்போது ஜனநாயகத்தின் பாதையில் அடியெடுத்து வைத்து வருகின்றன. குறிப்பாக புஸ்னர் என்ற இடத்தில் துணை இராணுவம் மற்றும் காவல்துறையினர் தவிர வேறு யாரும் செல்ல கடந்த 20 ஆண்டுகளாக அனுமதிக்கப்படாத நிலையில் தற்போது முதல் முறையாக தமிழகத்தைச் சேர்ந்த பத்திரிகையாளர்கள் குழுவினர் அனுமதிக்கப்பட்டனர். மாவோயிஸ்டுகள் இல்லாத மாநிலமாக சத்தீஸ்கர் மாற்றப்பட்ட பிறகு முதல் முறையாக இந்த பயணம் மேற்கொள்ளப்பட்டது. கன்னிவெடி தாக்குதலால் அதிகம் பாதிக்கப்பட்ட பகுதியான இங்கு காவல்துறையினர் மற்றும் துணை இராணுவத்தினர் தொடர்ச்சியாக ரோந்து சென்று பொதுமக்களின் பாதுகாப்பை உறுதி செய்து வருகின்றனர். மேலும் சாலை வசதியும் தொலைத்தொடர்பு வசதியும் தற்போது சத்தீஸ்கர் மாநில அரசால் ஏற்படுத்தப்பட்டுள்ள நிலையில் முன்பிருந்த சூழ்நிலை முற்றிலும் மாறியுள்ளதாக கூறுகிறார் மத்திய ரிசர்வ் போலீஸ் பாதுகாப்பு படையின் உதவி ஆய்வாளர் சக்திவேல். அப்போ 3 வருஷத்துக்கு நான் வரும்போது அங்கே இப்போ ரோடு கிடையாது, டவர் கிடையாது. அந்த டயத்தில் ரொம்ப நாங்கள் அதாவது இங்கேருந்து மூவ் பண்ணால் நாங்கள் வண்டியில் தான் மூவ் பண்ணுவோம், 2 வீலர் தான் மூவ் பண்ணுவோம். இந்த மாதிரி வண்டியிலலாம் மூவ் பண்ண மாட்டோம். அதாவது எங்களுடைய துப்பாக்கி வச்சுக்கிட்டு 2 வீலர் தான் மூவ் பண்ணி போவோம். லீவ் போனோம்னா இங்கேருந்து விஜயபுரில் போய் அங்கேருந்து ஹெட் குவார்ட்டரில் எல்லாம் வேலையை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் வேறு நாங்கள் ட்ரெயினை பிடிக்க வெளியே போவோம். ஆனால் இப்போ ரோடு வசதி ஆயிடுச்சு, கரண்ட் வந்துருச்சு, டவர் வந்துருச்சு. இப்போ கொஞ்சம் 3 வருஷத்தில் இப்போ கொஞ்சம் நார்மலாக இருக்குது. பிஜாப்பூர் மாவட்டத்தில் உள்ள கிராமங்களைச் சேர்ந்த சாலைகளை மேம்படுத்தும் பணியும் பழங்குடியின மக்களுக்கு வேலைவாய்ப்பு, தொழில் வளர்ச்சி ஆகியவற்றை ஏற்படுத்தி தரும் வகையிலும் அரசு தொடர் நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறது. மாவோயிஸ்டுகள் ஏற்படுத்திய மரண பீதியிலிருந்து தப்பி பிழைத்த மக்கள் தற்போது ஜனநாயக பாதையில் நம்பிக்கையுடன் பயணிக்க தொடங்கியுள்ளனர். அனைவருக்குமான வளர்ச்சி என்ற அடிப்படையில் மத்திய அரசு மேற்கொண்டுள்ள இதுபோன்ற நடவடிக்கைகள் பொதுமக்களின் நம்பிக்கையை அதிகப்படுத்தும் வகையில் உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. சத்தீஸ்கரில் இருந்து விஜயகுமார் குணசேகரன்.